மதுரை மாநாட்டை பொறுத்த அளவுல எடப்பாடி பழனிசாமி வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஆஃப் எம்டி ஆஃப் ஃபுல். இதுல வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறது 50%. கலந்துகிட்டா அது 100%. ஏன் கலந்துக்கலன்னா ஷீட் ஷேரிங் முடிக்கல. ஷீட் ஷேரிங் முடியாததுதான். மோடி வந்து அமித்ஷா வந்து எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்னு எடப்பாடி ஐயாவை சொன்ன பிறகும் சீட் ஷேரிங்காக மோடி வந்து தம்பித்துறை அவமானப்படுத்திக்கிட்டு தம்பித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபாரின் டெலிகேஷனுக்கு திமுக ரெப்ரஸன்டேட்டிவை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அதுக்குள்ள அது அவங்களுக்குள்ள முடிய வேண்டியது இருக்கு. அமித்ஷா சிஎம் கேண்டிடேட்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. மோடி வந்து பலத்திற்கேற்ற பங்கீட்டை எதிர்பார்க்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழிசை அம்மையார் வந்து 2019ஆம் ஆண்டு அவங்க தூத்துக்குடியில கூட நின்னாங்க. தென்சென்னையில கூட அவங்களால நிற்க முடியல. அவங்களுக்கு அதிகார அளவு அவ்வளவுதான். எடப்பாடி சினப் பண்ணிட்டு போயிட்டாரு. அவங்க எடுத்தது 3.7% வாக்கு. 3.7 விழுக்காடு வாக்குகளுக்கு அவங்க வந்து 20 இடங்களை பெற்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு 3 இடங்கள் குறைவாதான் பெற்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 23 இடங்களும் இவங்க வந்து 20 இடங்களை பெற்றாங்க. இப்போ அண்ணாமலை தலைமையில தமிழிசை அம்மையார் தலைமையில எடுத்ததை விட 3 மடங்கும், பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையை எடுத்ததை விட 2 மடங்குக்கு மேலேயும் எடுத்து மக்களவையில எடுத்து 14 விட 19 விட 24 வந்து பொன்னாரை விட 2 மடங்கு, தமிழிசை அம்மையாரோட 3 மடங்கு எடுத்து 11.4% வாக்கு அண்ணாமலை எடுத்துட்டார்.